ஓம் நம சிவாயா. நமக்கு நடக்கக்கூடிய துன்பங்கள் நம்ம நினைச்சா இப்போ இருக்க சூழ்நிலையை நம்ம மாற்றி இந்த துன்பத்திலேருந்து வெளியே வரலாம். கையிலே நமக்கு வழிகள் இருக்குது. எனக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்னுடைய தொந்தரவுகள் இது எல்லாத்தையும் நாளைக்கே நான் நினச்சா மாற்றுவேன். ஆனால் அப்படி மாற்றிட்டா என்னை சுற்றி இருக்கவங்க பாதிக்கப்படுவாங்க. அதில் முதல் இடத்துல யார் இருக்கா? நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள நபர்கள். அவங்க வாயால் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் அவங்களுடைய மனதை நாம் அறிவோம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட மனதை நல்லாவே அறிவோம். இந்த விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்னா நமக்கு தொல்லை தரக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த நபர்கள் என்ன ஆவாங்க? உதாரணத்துக்கு பார்த்தா ஒருத்தவங்களுக்கு திருமணம் வேண்டாம். இப்போ அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றது நிம்மதி. அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கு அது நிம்மதி. அவங்களோட தாய், தந்தை, உடன் பிறந்தவங்க, அவங்க சுற்றி இருக்க சொந்தம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த பெண்ணுக்கு எப்பொழுது திருமணம் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்க எல்லாத்துக்குமே அது இன்பமாக கிடையாது. அப்படி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் நினைத்தார். அந்த பெண் நினைக்கக்கூடிய திருமணம் வேண்டாம் என்ற காரியம் அவள் வாழ்க்கையில் நிறைவேறினார். திருமணம் ஆகாமல் அவங்க வாழ்ந்தால் அந்த பெண்ணுக்கு நிம்மதி. ஆனால் அந்த சுற்றி இருக்கவங்களுக்கு நிம்மதியே கிடையாது. அப்போ அந்த பெண் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்? இந்த குடும்பம் இவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. என்னுடைய நிம்மதியை நான் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை பார்க்க முடியும் அப்படி சொல்லி அந்த பெண் திருமணமே செய்யாமல் இருக்காங்க. அதுக்கான காரணமெல்லாம் கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பெண் தனித்து வாழ்ந்துடும். அந்த தைரியம் இருக்குது, மனப்பக்குவம், அந்த மனதில் தெளிவு இருக்குது. எனக்கு நான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச பெண்ணாக இருந்தால் அவள் சந்தோஷமாக வாழ்வான். ஆனால் அந்த பெண் குடும்பத்தை பற்றி யோசிக்கக்கூடியவன், பிறருக்கு ஒரு வழினா தாங்கக்கூடிய சக்தி அந்த பெண் கிட்ட கிடையாது. அவள் வாழ்றது மற்றவங்களுக்காக. அவள் ஒரு விஷயத்தையும், ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு படிக்கிறது, ஒரு மற்ற வேலைகளெல்லாம் செய்து முடிக்கிறது, வாழ்க்கையில் கஷ்டப்படுறது, பணம் சேர்க்கிறது யாருக்காக? அந்த பெண்ணிற்காக இல்லை. ஏன்னா அந்த பெண்ணுக்கு ஆசை கிடையாது. இல்லை ஒரு ஆண், அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. அதிக விலை போட்டு ஒரு உடையை கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அதிக விலை அவங்களுக்கு பிடிக்காது. அதிக உணவு சாப்பிட மாட்டாங்க. ருசிக்கு அடிமை ஆக மாட்டாங்க. வேற என்ன இருக்குது? பெரிய பெரிய இடங்கள், அதாவது சுற்றுலா இல்லை மற்ற விஷயங்களில் இளைஞர்கள் செலவழிக்கக்கூடிய விஷயங்களை இவங்களுக்கு நாட்டம் கிடையாது. இவங்களுக்கு அவ்வளோ பணமும் செலவாகாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெண் எப்படி இருப்பாங்க? அல்லது ஒரு ஆண் என் குடும்பத்துக்காக தான் இருப்பாங்க. என் குடும்பம் தான் எல்லாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த குடும்பத்துக்கு எல்லாமே என்ன? அந்த பெண் அப்படின்னு இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு இந்த உலகத்தினுடைய பேச்சு, அந்த சமுதாயத்துடைய, அந்த ஊருடைய பேச்சு ஒரு பாதிப்பு அந்த குடும்பத்திற்கு. அந்த ஊர் அந்த குடும்பத்தை தொந்தரவு செய்யும். அந்த குடும்பம் அந்த பெண்ணை தொந்தரவு செய்யும். அதனால் அந்த பெண் இந்த ஊருக்காகவும் குடும்பத்திற்காகவும் திருமணம் செய்து கொள்கிறார். இப்போ யாருக்கு இதில் நிம்மதி? இந்த குடும்பம் ஊர்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு. ஊர் என்ன சொல்லுமோ தன்னுடைய உறவுக்காக நிற்கலை அந்த குடும்பம். அப்படியே நின்றாலும் அந்த ஊரை நினைச்சு ஒரு பயம் இருக்குது. இப்போ அந்த ஊருக்கு என்ன பெரிய நிம்மதி இருக்க போது? அவங்களோட பேச்சு மட்டும் நின்றும். தேவையில்லாத பேச்சை நிப்பாட்டியிருக்கும். ஒரு ஊருடைய தேவையற்ற பேச்சு, எண்ணம், இது இரண்டையும் நிறுத்துவதற்காக ஒரு குடும்பத்துடைய ஆசை, பயம், இதையும் செய்வதற்காக அந்த பெண் திருமணம் செய்து கொள்கிறார். இது மட்டும் கிடையாது. இளைஞர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய இந்த வேலை, யாருக்காக இந்த வேலை? அந்த சம்பளம் பார்த்தா அந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் இருக்கும், தனக்காக இருக்காது. எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகத்தில். அந்த இளைஞரோ இளைஞியோ கிடையாது, எல்லாருமே இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ என்று தனக்காக வாழ முடியும்? அது சுயநலமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இன்னைக்கு தனக்காக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏன் ஏற்படுத்த முடியல? இப்போ யார் இதில் பாதிக்கப்பட்டு இருக்காங்களோ மாற்றத்திற்கான மாற்றமே அவங்களா இருக்கணும். அடுத்து தன்னுடைய குழந்தை அவங்களுக்கு பிடித்தது செய்கிறாங்கன்னா அவங்கள செய்ய விடணும். அவங்க இஷ்டப்படி இருக்க விடணும். அதாவது அவங்களுக்கு பிடித்த படிப்பு, வேலை, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை முன்னேறணும். அதனால இந்த உலகத்தில் உண்மை தேடல் அப்படின்ற ஒன்று கிடையாமல்